Hi and welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது தியரி ஆஃப் மிஷின்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் கோட் ME3491 இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜ் வந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோடை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். சிலபஸ் வந்து இதே சிலபஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்குறது யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். அதில் கியர் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் பார்த்து 2 ப்ராப்ளம் பார்த்தாச்சு, 3வது ப்ராப்ளம் பார்க்குறோம். மொத்தம் 4 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா அந்த கியரோட டாபிக்ஸ் எல்லாம் முடியுது. இப்போ பார்க்குறது 20th லெக்சர், யூனிட் 2 5th லெக்சர் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து தியரி ஆஃப் மிஷின்ஸ் பை R.S. குர்மி அப்படின்ற புக்கில் இப்போ அதை எடுக்கிறது ப்ராப்ளம் தான். எக்ஸாம் 12.12 அப்படின்ற இதில் இருக்கும். 12th சாப்டரில் 12th கொஸ்டின். A pair of 20 degree full depth involutes per gear having 30 and 50 teeth. என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பை கொடுத்துட்டாங்க. பை ஈக்குவல் 20 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம் கிவன் டேட்டாவில். டீத் ஹேவிங் 30 and 50 டீத். கம்மியாக டீத் இருந்தால் ஸ்மால் டீனும், அதிகமாக டீ இருந்தால் கேபிட்டல் டீன்னு வச்சுக்கலாம். ஸோ 50 டீத். ஸ்மால் டீனா டீத் நம்பர் ஆஃப் டீத் சிறுசாகும் போது அதோட ரேடியஸும் குறியாகும். சிறுசாக இருந்தால் பிணின்னு சொல்லுவோம், பெரிய வீலாக இருந்தால் அது கியர்னு சொல்லுவோம். ஆஃப் மாடல் 4M, M = 4M கொடுத்துட்டாங்க. ஸோ மாடல் = 4M. இன் மெஷ் இந்த ஸ்மாலர் கியர் ரொட்டேட்ஸ் அட் 1000 RPM. இப்போ ஸ்மாலர் கியரை நம்ம வந்து 1 வச்சுக்கிறோம், பிணியன் 1னும் வீல் 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ வந்து N1 = 1000 RPM. அது உண்மையாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 104.7 rad/s அப்படின்ட்டு வரும். டிட்டர்மைன் ஸ்லைடிங் வெலாசிட்டிஸ் அட் என்கேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆஃப் பேர் ஆஃப் டீத். கான்டாக்ட் ரேஷியோ 2 கொஷின் தான். இப்போ ஸ்லைடிங் வெலாசிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னு தெரியும் நமக்கு. ஸ்லைடிங் வெலாசிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டாக வேணும்னா ω1 + ω2 × KP அப்படின்ற ஃபார்முலா. டிஸ்என்கேஜ்மெண்ட்டாக வேணும் அப்படின்னா ω1 ω2 × PL அப்படின்ற ஃபார்முலா இருக்கும். ஸோ இதை வந்து கேபினா என்கேஜ்மெண்ட்டாக கிடைக்கும், PL டிஸ்கேஜ்மெண்ட் கிடைக்கணும் தெரியும் நமக்கு. இதில் தெரிய வேண்டிய டேட்டா என்ன அப்படின்னா KPPL அப்படின்ற டேட்டா வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு கேபின்ற டேட்டா வேணும், அப்புறம் PLன்றதுக்கு டேட்டா வேணும். அதே சமயத்தில் ω1 வேணும், ω2 வேணும். இப்போ ω1 ω2 கண்டுபிடிச்சிடலாம். கியர் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ கியர் ரேஷியோ =T/t N1/N2 அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து N1 அப்படின்ற வேல்யூ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டேட்டா எழுதிடலாம். N2 தெரியாது, T ஸ்மால் T இதில் ஒன்று N2 கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து KPPLக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கேபிக்கு நீங்கள் ஃபார்முலா எடுத்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப டீட்டெயில் போடல. கேபிக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலான்றதை நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்க்கலாம். கேபிக்கு என்ன ஃபார்முலானா √RA² - R² cos²π. அதேமாதிரி PLக்கு நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா √small RA² - R² cos²π அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. இப்போ கேபிங்கிறது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்போ கிடைக்கும், PL டிஸ்என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக KPPL வேணும், இந்த ஃபார்முலா வேணும். எனக்கு KPPL கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு இதில் ஆர்ன்ற வேல்யூ வேணும், அதே சமயத்தில் RAன்ற வேல்யூ வேணும், இதில் ஸ்மால் RA வேணும், இதில் ஸ்மால் R வேல்யூ வேணும். இப்போ எனக்கு இந்த ஆர்ன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து M × T/2, ஸ்மால் ஆர்ன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா M × ஸ்மால் T/2 இந்த ஃபார்முலா வேணும். இதில் மாடல் MT/2ன்றது டேட்டா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இதில் கேபிட்டல் ஆருங்கிறது நம்ம அச்சீவ் பண்ணலாம், எல்லா டேட்டாவும் இருக்குது, அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த RAன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா RA = R + அடண்டம் அப்படின்ற வேல்யூ நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஸ்மால் RA வேணும் அப்படின்னா ஸ்மால் R + அடண்டம் அப்படின்ற வேல்யூ நமக்கு தெரியணும். இல்லை அடண்டம்ன்ற வேல்யூ நம்மகிட்ட இல்லை, கொஸ்டினில் கொடுக்கல, அடண்டம் வேல்யூ கொடுக்கல, அதனால் நம்ம வந்து நெக்லிஜிபிள் பண்ண முடியாது. அடண்டம் வேல்யூ கண்டிப்பாக வேணும். அப்போ அடண்டம் வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் KPPL அப்படின்ற வேலைக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அடண்டம் வேல்யூ தெரியணும் அப்படின்னா கொஷினில் கொடுக்கல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் போக முடியும். இந்த என்ன ஃபார்முலா, அடண்டம்க்குரிய ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். அடண்டம்க்குரிய ஃபார்முலா அடண்டம் ஆன் ஸ்மால் கியர் பினியனில் இருந்துச்சு அப்படின்னா M × ஸ்மால் T/2 √1 + T/t ஆஃப் T/t + 2 sin²π - 1 மட்டும் விட்டு வெளியே வரும். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். M தெரியும், T எல்லா வேலையும் தெரியும், டேட்டா கூட்டா அடண்டமோட ஸ்மால் கியர் கிடச்சிரும். எனக்கு வீலுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது வீலுக்குரிய ஃபார்முலா வந்து M × T/2 √1 + அதே மேலே என்ன அப்படின்னா அது ரிவர்ஸில் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் T/t போட்டு T/t போட்டு இங்கே ஸ்மால் T/t ஏன்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். இங்கே பார்த்திங்கன்னா M × T/2, இங்கே ஸ்மால் T மேலே T, இங்கே T/ஸ்மால் T, இங்கே ஸ்மால் T/T அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ +2 sin²π - 1 இதில் அப்ளை பண்ணிவிட்டு அடண்டம் கண்டுபிடிச்சிடணும். அடண்டம் கண்டுபிடிச்சா நம்ம KPPL கண்டுபிடிச்சிடலாம். அதே கான்டாக்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கான்டாக்ட் ரேஷியோ வந்து ரொம்ப சிம்பிள் தான், என்ன ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம். கான்டாக்ட் ரேஷியோ பார்க்க போகிறோம். இப்போ
ஸோ காண்டாக்ட் ரேஷியோ வேணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் எடுத்து சர்க்குலர் பிச். சர்க்குலர் பிச்சுக்குரிய ஃபார்முலா வந்து பிசி ஈக்குவல் டு பை இன்டி எம். மாடலோட வேல்யூ கொஸ்டினில் இருந்துச்சு, நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். பை இன்டி எம். இப்போ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் எடுத்து காஸ் பை. லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் வேணும்னா கேஎல் ஈக்குவல் டு கேபி ப்ளஸ் பிஎல். நம்ம ஏற்கனவே கேபி ப்ளஸ் பிஎல் ஃபைன் பண்ணிட்டோம், ஆண்டம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, கேபிஎல் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ கேஎல் பை காஸ் பை அப்படின்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் கிடச்சிரும். லென்த் ஆஃப் ஆர்க் வந்து லென்த் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீச்சிங் காண்டாக்ட் ரெண்டு வேலையும் கிடச்சிரும். இவ்வளோ தான் வந்து ஸ்டெப்ஸு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதுவரை ஆன்சர்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்கல. மிச்சம் எல்லா ஸ்டெப்புமே வந்து ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2 மாதிரி தான். சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.